அகபா ஒப்பந்தங்கள். அகபாவில் முதல் ஒப்பந்தம். மதீனாவைச் சேர்ந்த 6 நபர்கள் நபித்துவத்தின் 11வது ஆண்டு ஹஜ்ஜுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் இஸ்லாமை தழுவி நபி அவர்களின் தூதுத்துவத்தை தங்கள் கூட்டத்தாருக்கும் தெரிவிப்போம் என்று வாக்கு கொடுத்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியை பற்றி இதற்கு முன்பே நாம் கூறியிருக்கிறோம். இதை அடுத்து நபித்துவத்தின் 12ஆம் ஆண்டு ஹஜ் காலத்தில் கிபி 621 ஜூலையில் மதீனாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் பைஆ செய்வதற்காக 15 நபர்கள் வந்திருந்தனர். முந்தைய ஆண்டு வந்த 6 நபர்களில் ஜாபிர் இப்னு அப்துல்லா இப்னு ரிஆபை தவிர மற்ற 5 பேர்களும் அவர்களிடம் புதிதாக 7 நபர்களும் இச்சமயம் வந்திருந்தார்கள். அந்த 7 நபர்களில் முந்திய 5 பேர் கஸ்ரஜ் கிளையும் பிந்திய 2 அவுஸ் கிளையும் சேர்ந்தவர்கள். 1 முஆத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நஜ்ஜார் குடும்பத்தைச் சேர்ந்தவர். 2 தக்வான் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஜுரை குடும்பத்தைச் சேர்ந்தவர். 3 உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் கன்மு குடும்பத்தைச் சேர்ந்தவர். 4 யஜீத் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு, கன் குடும்ப நண்பர்களில் ஒருவர் இவர். 5 அப்பாஸ் இப்னு உபாதா இப்னு நவ்வா ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் குடும்பத்தை சேர்ந்தவர். அடுத்து 6 அபுல் ஹைசம் இப்னு தய்யிஹான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் அஷ்ஹல் குடும்பத்தைச் சேர்ந்தவர். 7 உவைம் இப்னு சாயிதா ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு அவுஃப் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர்கள் அனைவரும் மினாவில் அகபா என்ற இடத்திற்கு அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபியே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து அல்லாஹ்விற்கு யாதொன்றையும் இணை வைப்பதில்லை என்றும் திருடுவதில்லை என்றும் விபச்சாரம் செய்வதில்லை என்றும் தங்கள் பெண் சந்ததிகளை கொலை செய்வதில்லை என்றும் தங்களுடைய கை கால்கள் அறிய, அதாவது பொய்யென தெரிந்தே கற்பனையாக அவதூறு கொள்வதில்லை என்றும் உங்களிடம் பையத் கொடுத்து வாக்குறுதி செய்தால் அவர்களுடைய வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களுக்காக முன்னறிவுகள் செய்துவிட்ட குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனும் கிருபையுடையவனுமாக இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 60 வசனம் 12 என்ற இந்த வசனத்திற்கு ஏற்பவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்தார்கள். இபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வாருங்கள், நீங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணையாக்க கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, உங்களின் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது, அவதூற கூறக்கூடாது, நன்மையில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என்று என்னிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்தாருங்கள். உங்களில் யார் இந்த உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவான். யார் சில குற்றங்களை செய்து அதுக்காக உலகிலேயே தண்டிக்கப்படுவாரோ அத்தண்டனையே அவர் பாவத்தை போக்கிவிடும். ஒருவர் குற்றம் செய்து அந்த குற்றத்தை அல்லாஹ் மறைத்து விட்டால் அது அல்லாஹ்வின் விருப்பத்துக்குட்பட்டது. அவன் விரும்பினால் அவரை தண்டிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறி முடித்தபின் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் என்று நபி அவர்களிடம் உறுதிமொழி கொடுத்தோம். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. மதீனாவில் அழைப்பாளர். மேற்கூறப்பட்ட ஒப்பந்தம் நல்ல முறையில் முடிந்தது. ஹஜ்ஜுடைய காலங்கள் கழிந்தபின் ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முதல் இஸ்லாமிய அழைப்பாளரை மதீனாவுக்கு அனுப்பினார்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தை பரப்புவதற்கும் மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்வதற்கும் இந்த அழைப்பாளர் அனுப்பப்பட்டார். இப்பணிக்காக முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவரான முஸஅப் இப்னு உமைர் அல் அப்தரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற வாலிபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள். மகிழ்ச்சி தரும் வெற்றி.